ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்ஏயூல இருந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வருஷம் கவுன்சிலிங் அப்படிங்கறது நடத்த போறாங்க. கவுன்சிலிங்க்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பிடிஎஃப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுடைய பேர் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கிற எப்படி செக் பண்றது, ரெண்டாவது வந்து உங்களுடைய ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல வந்து இருக்கு அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா எண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பத்தின ஓவர் வியூவா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத வந்து டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் +2 மதிப்பெண் அடிப்படையில தான் வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நேத்தே வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு தருணத்துல அந்த தரவரிசை பட்டியலை இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வருவீங்க. இந்த இடத்துல வியூ ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 2 3 4 விதமான ரேங்க் அப்படிங்கறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் வந்து எந்த கேட்டகரியில வருது அப்படின்னா அகாடமிக் ஸ்ட்ரீம்ல ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ப்ரொவிஷனலியா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து எக்ஸர்வீஸ்மேன் கோட்டா, அதாவது உங்களோட ஃபாதர் வந்து எக்ஸர்வீஸ்மேன்ல இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பட்சத்துல அவங்களுடைய பசங்க வந்து கிளைம் பண்றதுக்காக அந்த கோட்டால வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எம்என் ஸ்போர்ட்ஸ், நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 7.5 ரிசர்வேஷன் மட்டும் இன்னமும் வந்து ரிலீஸ் ஆகல. மேபி வந்து அடுத்தடுத்த டேல வந்து ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அகாடமிக் ஸ்ட்ரீம்ல ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல வரீங்களோ, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வேற, ஒகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து வேற. சரிங்களா, இப்போ இதுதான் வந்து ரேங்க் லிஸ்ட். இதுல கிட்டத்தட்ட எத்தனை பேஜ் இருக்கு அப்படின்னா 664 பேஜஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா, 648 பேஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவைலபிளா இருக்கு. சோ இதுல வந்து உங்களோட நேம் வந்து எப்படி ப்ரோ நாங்க வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா உங்களால வந்து உங்களுடைய பேரு, அதே மாதிரி நீங்க எத்தனாவது கட் ஆஃப் மார்க்ல இருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிட்டியில நீங்க எத்தனாவது கட் ஆஃப்ல இருந்து இருக்கீங்க அப்படிங்கறத ஈஸியா நம்மளால வந்து தெரிந்து கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 27,823 மெம்பர்ஸ் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அதாவது யாரெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ரேங்க் லிஸ்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஆக்சுவலா இந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சீட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட அகாடமிக் ஸ்ட்ரீமிங்ல மட்டும் 27,823 மெம்பர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே வந்து கிடையாது. சரிங்களா, அதனால நீங்க வந்து நம்மளுக்கு தான் ரேங்க் லிஸ்ட் நேம் வந்துருச்சே, நம்மளுக்கு சீட் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம புரிந்து கொள்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து ரொம்ப சிம்பிள். உங்களோட அப்ளிகேஷன் மை அப்ளிகேஷனை கையில எடுங்க. அதுல வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அப்படியே நீங்க பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மேல வந்து பிடிஎஃப்ல வந்து ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை பார்த்து அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சாரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல அப்படியே நீங்க வந்து டைப் பண்ணீங்கனாலே உங்களுடைய நம்பர்ஸ் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல வந்துரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரிணி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 11வது ஜெனரல் ரேங்க்ல இருக்காங்க. ஜெனரல் அப்படிங்கிறது காமன் ரேங்க் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த 27,883 பேர்ல இவங்க வந்து 11வது இடத்துல வந்து இருக்காங்க. அவங்களுடைய கம்யூனிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓசி கம்யூனிட்டி, அதாவது ஜெனரல் ஓபன் கேட்டகரியில இவங்க வந்து 11வது இடத்துல வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இதே மாதிரி தான் வந்து உங்களுடைய நேம் நீங்க வந்து வியூ பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய அவுட் ஆஃப் 200க்கு நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல வந்து இருக்கு, எவ்வளவு மார்க்ல இருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. 199.5 அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட். உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி இருக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கும். உங்களுடைய கம்யூனிட்டியில நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஆல்மோஸ்டா நீங்க வந்து ஜெனரல் ரேங்க் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சீட் கட் ஆஃப் வந்து கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்காது. இது வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படிங்கறத சொல்ல முடியும். உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் இதுதான் நம்மளுக்கு வந்து மெயின். ஏன்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் அப்படிங்கிறது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. பிசில வந்து இவ்வளவு சீட்ஸ், பிசிஎம்க்கு வந்து இவ்வளவு, ஓபிசிக்கு வந்து சரி பிசி கம்யூனிட்டிக்கு வந்து இவ்வளவு, எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து இவ்வளவு, ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா
கம்யூனிட்டி வைஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து சீட் வந்து இட ஒதுக்கீடு அப்படிங்கறது கொடுப்பாங்க. அதனால உங்களோட கம்யூனிட்டில நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஜெனரல் ரேங்க் லிஸ்ட். இதை தாண்டி நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு தனியா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கும் தனி ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் கட் ஆஃப் மார்க் சாரி ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வந்து ஒரு 7 பேஜ் தான். டோட்டலா எவ்வளவு மெம்பர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்கங்கறத நம்மளே பாத்துறலாம். ஒரு 286 பேர் தான் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அதனால கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எவ்வளவு வருது போகுதுன்னு சொல்லிட்டு இப்பவே நம்ம வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து ரேங்க் லிஸ்ட். சரிங்களா? இது ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய நேம், உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இந்த இடத்துல ஏன் ப்ரோ கம்யூனிட்டி ரேங்க் வந்து வரலையேன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரினால ஸ்போர்ட்ஸ்ல வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் வந்து கன்சிடர் பண்ணி சீட் வந்து நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த இடத்துல உங்களோட கம்யூனிட்டி மார்க் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கறத நீங்க முழுசா வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வியூ பண்ணி பார்க்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். யாரெல்லாம் 7.5 ரிசர்வேஷன்ல வரீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அப்டேட் வந்து இன்னைக்கு வந்து கிடையாது. ஏன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியா வந்து கட் ஆஃப் மார்க் வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு விட்ட இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பிளஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்த 2 யூனிவர்சிட்டிக்குமே வந்து காமனான ஒரு ரேங்க் லிஸ்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். அது ஆன்லைன் கவுன்சிலிங், ஆஃப்லைன் கவுன்சிலிங் சொல்லிட்டு நமக்கு வந்து கவுன்சிலிங் மோடு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சீட் அலாட்மெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு தகவலை வந்து ஷேர் பண்றோம். இப்போதைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் ரேங்கிங் அடிப்படையில நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத இந்த ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியல்ல உங்களால வந்து செக் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் சம்பந்தமானதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ. அதே மாதிரி வந்து நம்மளோட குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான தகவல்கள், யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து எந்தெந்த டேட்ல இருந்து எந்தெந்த கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கீழே உங்களுக்கு எஜுகேஷன் கஃபேன்னு சொல்லக்கூடிய அந்த டெலிகிராம் குரூப் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அங்க போயிட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.